ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன் நான் தான். ஒரு 15 மினிட்ஸ் நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் என் மைக்கை பார்த்தேன். மைக் வந்து மியூட்டில் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கணும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிரிப்ட் தான் இல்லையே, ஒரு ஃப்ளோவில் தானே போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி சொல்ல போகிறேன். லக்கிலி என்னோட 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் பேசின வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அப்போ நான் மைக் ஆன் பண்ணல, பட் என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு 90% க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்னை காலிலேருந்து யோசிச்சு பார்த்தா யார்கிட்டையுமே பேசல. ஜென்ரலாகவே அப்படி தான் போல், யாரும் இல்லை பேசுறதுக்கு. எங்கள் வீட்டில் கால் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் கால் பண்ணும்போது நான் பேசியிருந்தேன் அப்படின்னா என் வாய்ஸ் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்லையும் இன்றைக்கி கால் பண்ணல, எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாங்க. நைட்டுக்கு கால் பண்ணுவாங்க, நைட்டு கால் பண்ணுவாங்க, ஈவினிங் கால் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து இப்போ தான் நான் பேசி பார்த்தேன் அந்த பாட்காஸ்ட்டில், பட் அப்போ நான் மைக் ஆன் பண்ணல. அப்போ அதான் சொல்லிட்டு இருந்தேன், என் வாய்ஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 70% சரியாயிடுச்சு போல். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பேசும்போது வருது. முன்னாடியெல்லாம் காற்று தான் வந்துச்சு, இப்போ ஓகே தான். ஸோ இன்றைக்கி வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் என்னோடய புரிதல் நான் சொல்ல போகிறேன். நிறையா செல்ஃப் மோட்டிவேட்டிங் வீடியோஸ்லாம் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு கமெண்ட் பார்த்தேன். 2-3 பேர் சொல்லி கேள்வியும் பட்டேன். நான் போட மாட்டேன்ட்டு இல்லை, அதுக்கு தான் இந்த சேனலே ஆரம்பிச்சது. நடுவில் கொஞ்சம் நிறையா மேரேஜ் டாபிக் பேசணும், ஏன்னா என்னோடய ஆடியன்ஸ் அது சம்மந்தமாக நிறைய பேர் இருக்கிறனாலையும் எனக்கு அதை பற்றின கருத்தை ஈஸியாக அதனால் நிறைய மேரேஜ் டாபிக் பேசணுமோ என்னமோ தெரில. பட் இனிமேல் கொஞ்சம் என்னோடய லைஃப்பில் நடக்க போகிற ஃபன்னி இன்சிடென்ட்ஸு, அப்பப்போ செல்ஃப் மோட்டிவேஷனல் வீடியோஸ், இந்த மாதிரி மேரேஜ் டாபிக் எல்லாமே கலந்து பேசுவோம், அடிச்சு விடுவோம். என்ன இப்போது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தானே, ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் பற்றின என்னோடய நாலேஜ், குமுலேட்டிவ் நாலேஜ் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு அது ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கேளுங்க. வேறு ஏதாச்சும் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹெட்செட் மாட்டிட்டு ஜாலியாக பாட்காஸ்ட், ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுட்டு நீங்கள் பாட்டுட்டு ஒர்க் பார்த்துக்கிட்டு இருங்க. 2 in 1 டைம் சேவ் ஆகும்ல. இருக்கிறதுலே ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது அதுதானே, டைம் தானே. அதுக்காக சொல்கிறேன் நான். அதுதான் எந்த யூடியூபரும் ஓப்பனாக என் வீடியோஸ் பார்க்காதீங்க, டைம் சேவ் பண்ணுங்கன்ட்டு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், என் வீடியோஸ் பார்க்காதீங்க, ஆடியோ கேட்டால் போதும். வேறு ஏதாச்சும் ஒர்க்கு கூட இருந்துச்சுன்னா சைமல்டேனியஸாக பாருங்கள், இல்லாட்டி வீடியோ பாருங்கள். என்ன இப்போது ஸோ சரி, ஓகே. மேனிஃபெஸ்டேஷன் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றின என்னோடய புரிதல் என்ன அப்படின்னா, புள்ளையார் சுழி அப்படிங்கிற ஒன்றே வந்து மேனிஃபெஸ்டேஷன் தான். நம்ம விதிக்கான புள்ளையார் சுழி, இதுதான் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபேட்டுக்கான புள்ளையார் சுழியே வந்து மேனிஃபெஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். மதியால் விதியை வெல்ல முடியுமா அப்படிங்கிற ப்ராவப் வந்ததுக்கான அர்த்தமாக இருக்கட்டும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் ரியல் டு ஹியூமன் சோர்ஸ் வந்து அதை உணர்ந்தனால தான் இந்த மாதிரியான ப்ராவப்ஸ்லாம் வருது. மதியால் விதியை வெல்ல முடியுமா? அப்போ மதிங்கிறது என்ன? அறிவை வச்சு நம்மளுக்கு ஆல்ரெடி எழுதப்பட்ட விதியை எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி விதி எழுதப்படலை, தெரிஞ்சோ தெரியாமலோ யுவர் அட்ராக்டிங் திங்ஸ் இன்டு யுவர் லைஃப். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறது உங்களோட தாட் ப்ராசஸாக மாறும், அந்த தாட் ப்ராசஸ் அடுத்து செயலாக மாறும், அந்த செயல் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரும், அந்த ரிசல்ட் தானே ஃப்யூச்சரே. ஸோ உங்களோட விதியை ஆக்சுவலாக நீங்கள் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. வேறு யாரும் மேலே உட்காந்து ஒரு மயில் இறக்கை எடுத்து இல்லை ஏதோ ஒரு எழுதுறதுக்கான திரவியம் எடுத்து உட்காந்து, ஓகே மித்துன் இந்த இயரில் பிறப்பான், இவ்வளோ கோத்ரூ பண்ணுவான், 40 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு, அசிங்கப்பட்டு, துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு 40 வயசுக்கு மேலே அதுவே பழகிடும் அப்படின்னு உட்காந்து யாரும் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம அட்ராக்ட் பண்ணுற திங்ஸ் தான் ப்ரோ. அப்படி பார்த்தா நான் இதை மேனிஃபெஸ்டே பண்ணல, ஆனால் என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் நடக்குது. அங்கே தான் வந்து இதோட சூட்சமே இருக்குது. நமக்கு தெரியாமல் நம்ம வெளிப்படுத்துகிற எல்லா உணர்வுமே ஒரு விதத்தில் மேனிஃபெஸ்டேஷன் தான். வி அட்ராக்ட் திங்ஸ். இப்போது நீங்கள் ஆப்வியஸாக பர்டிகுலராக ஒரு பர்சனை உங்கள் மைண்டில் வச்சு, இல்லை பர்டிகுலராக ஒரு வீடை நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் என்னோட குமுலேட்டிவ் நாலேஜில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல எக்ஸ்ட்ராடினரியான உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷனை டவுட்டே பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு சுப்ரீம் பவர் மாதிரி. நம்ம நார்மல் பவர் மோடே போவோம். இப்போது ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா, சார் வி பவர் வேணுமா? நார்மல் பெட்ரோல் விற்கிற விலைக்கே என்னால் என் பைக்குக்கு பெட்ரோல் போட்டு என்னால் வாழ முடியலண்ணா, டென்ஷன் ஆக்காதீங்கண்ணா, நார்மல் பெட்ரோலை போடுங்கண்ணா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் நேற்று நானும் ஒரு அண்ணனும் கூட. அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ராடினரி லெவல் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் போகணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் பேசிக் லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமுமே இட் கம்ஸ் ஃப்ரம் த ப்ராக்டிஸ் இல்லையா? அப்போ நீங்கள் பேசிக் லெவலில் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு இருக்கணும். அதுவுமே பேசிக் லெவல்லாம் சொல்ல முடியாது. அதுதான் வந்து நிறைய விதத்தில் ஒர்க்கும் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. என்னென்னா,
ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து ஒரு பர்சனையோ இல்லை ஒரு வீடையோ இல்லை ஒரு பொருள் அது இந்த கலரில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஐம் ஹேவிங் தட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யோசிக்கிறதும் ஒர்க் அவுட் ஆகும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட ஈஸியாக நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஓவரால் மேனிஃபெஸ்டேஷன். இப்போது எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் மனசில் நீங்கள் ஒரு பர்சன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஓகேவா, எனக்கு இந்த பர்சன் தான் வேணும், இந்த பர்சன் கூட தான் நான் லைஃப்பை அமைச்சுக்கணும், ஸோ என்னோடய லைஃப் இந்த பர்சன் கூட இப்படிலாம் இருக்கும்ன்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களே, அதுதான் அந்த யோசிச்சு பார்க்குறது தான் மேனிஃபெஸ்டேஷனே ஆக்சுவலாக. இது நீங்கள் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போகாமல் கொஞ்சம் ஜென்ரலைஸ்டாக சில விஷயங்கள் யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ஒப்படைச்சிடணும்னு நான் வந்து இந்த 2-3 பாட்காஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், என் ட்ரால் சேனலில் சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வேணும், அட்ராக்ட் பண்ணி கொடுன்னு டெஸ்பரேட்டாக அந்த யூனிவர்ஸை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காமல் ஓவராலாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போது மேரேஜ் லைஃப் பற்றின என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பீஸ் கூட இப்படி ஒரு லைஃப் அப்படிங்கிறது அப்படி மேனிஃபெஸ்ட் நான் பண்ணது கிடையாது. நாளைக்கு மேபி ஓவரால் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன்ல, அதோட அவுட்புட்டாக அதோட ரிசல்ட்டாக இந்த யூனிவர்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட ஒரு பீஸை சேர்க்கும்ல, அந்த பீஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் ஸ்பெசிஃபிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். இவதான் ஆயிடுச்சு, இந்த பீஸ் தான் நமக்கு ஓகே, இதுதான் விதி, செத்தாலும் வாழ்ந்தான் நீ இதான் ஏன் சோட்டுக்காரா அப்படின்னு இந்த பாட்டில் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த பீஸ் கூட ஸ்பெசிஃபிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். எங்கள் லைஃப் இப்படி அமையணும், ஐ எம் ஸோ ஹெல்த்தி, ஐ எம் ஸோ வெல்த்தி, இந்த பீஸ் என்னை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, நானும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ப்ரொவைட் பண்ணுறேன், ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு ஃபேமிலி வேல்யூ இருக்குது, நான் நிறையா குவாலிட்டி டைம் என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் யோசிக்கிற எல்லா சினாரியோலையும் அந்த பீஸை வச்சு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஓவரால் மேனிஃபெஸ்டேஷன். சில விஷயங்கள் நம்ம ஜென்ரலாக விட்டுறணும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாரு யூனிவர்ஸ், ரொம்ப சிம்பிள் ஆஸ் தட், எனக்கு நல்ல லைஃப் அமையணும், எனக்கு நல்ல மேரேஜ் லைஃப் அமையும், எனக்கு நல்ல பார்ட்னர், நல்ல மேரேஜ் லைஃப், அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த பேசிக் குவாலிட்டிஸோட எல்லாமே இருக்கணும். இது வந்து ஓவரால் மேனிஃபெஸ்டேஷன் இல்லையா? ஸோ இது உங்களோட உணர்வாக மாறும்போது இது யூனிவர்ஸ்க்கும் ஈஸி மேனிஃபெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு பீஸை பிக் பண்ணி கொண்டு வரது. இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக் பீஸை ஒன்று நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பீஸோட கேரக்டரிஸ்டிக்ஸு இல்லை அந்த பீஸோட பேசிக் எத்திக்ஸே வேறு மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் யூனிவர்ஸை போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூனிவர்ஸே ஒரு இடத்துல தடுமாறும்ல. எல்லாமே கேல்குலேஷன்ஸ் தானே. நான் யூனிவர்ஸ்னு சொல்கிறது நீங்கள் இயற்கைன்னு எடுத்துக்கலாம், கடவுளுங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் கொடுத்து நம்ம அதை கடவுள்னு எடுத்துக்கலாம், பி இட் எனி திங். அப்போ அந்த யூனிவர்ஸ்க்கு இந்த பீஸை அட்ராக்ட் பண்ணால் இந்த பீஸ் ஒன்று சினாரியோ யோசிச்சு பார்க்குதில்ல லைஃப்பில், அந்த சினாரியோ நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி அப்படின்னு யூனிவர்ஸ் யோசிச்சு அதுவே ஒரு கன்ஃபியூஷனில் சுற்றும்ல. இந்த சரி இவ்வளோ தூரம் மேனிஃபெஸ்ட் பண்ணிது, இந்த பீஸை அட்ராக்ட் பண்ணி நீ இப்படி தான் படாத பாடு பண்ணணுங்கிறது உன் விதின்னு போல, சரி போய் தொலைன்ட்டு அந்த பீஸை நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் டெஸ்பரேட்டாக நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும். இந்த யூனிவர்ஸ் மேலே பழி தூக்கி போடக்கூடாது. நான் 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 நல்லது தானே நினச்சேன், நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்ணுவேன், உட்காரும்போது கூட ஒரு எறும்பு இருந்துச்சு நான் ஊதி விட்டு உட்காருவேனே, ஒரு காருக்குள்ளே ஒரு கொசு பிறந்தா கூட அதை அடிக்கிறதுக்கு பதில் ஜன்னல் இறக்கி விட்டு வெளியே அனுப்பிச்சு விடுவேன். இப்படிலாம் இருந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தி டம்பஸ்ட் கொஸ்டின் எ ஹியூமன் கேன் ஆஸ்க் டு ஹிம்செல்ஃப். அது என்ன தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுங்கிறது தான். அந்த கொஸ்டினே வரக்கூடாது. அக்செப்டன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த கொஸ்டினே வராது. இது லைஃப், இது இப்படி தான் இருக்கும், அந்த ஒரு புரிதல் இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் யோசிக்கலாம், ஒரு முகேஷ் அம்பானி வீட்டில், அனில் அம்பானி வீட்டில் நான் பிறந்திருக்கலாமோ, அது எவ்வளோ ஒரு டம்பஸ்ட் திங் தெரியுமா? நான் அங்கே பிறந்திருக்கலாம், நான் ரொம்ப ரிச்சாக இருந்திருக்கலாம், சொடக்கு போட்ட நேரத்தில் எனக்கு எல்லாமே கிடைக்கலாம், நான் ஹெலிகாப்டர் வாங்கியிருக்கலாம், நான் ஆசைப்பட்ட பொருளாதார ரீதியாக நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். சில விஷயங்கள் ஆஃப்டர் டெத்தும் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, பிஃபோர் பர்த்தும் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. என்ன எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தாலும், எவ்வளோ கான்ஸ்பிரசி தியரிஸ் இருந்தாலும், இதுதான் நடக்கும்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஹியூமன் கைண்ட்னால் கண்டே பிடிக்க முடியல. கவனிச்சிங்களா? ஸோ சில விஷயங்கள் நம்ம கைக்கு அப்பாற்பட்டது. அந்த மாதிரி சில விஷயங்களில் தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனும் ஒன்று. சில விஷயங்கள் வந்து லாஜிக்கலாக எனக்கு ப்ரூவ் பண்ணால் தான் நான் நம்புவேன் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா நத்திங் வில் ஒர்க் அவுட். சில விஷயங்கள் மேஜிக், அது அந்த மேஜிக்கையும் நம்பணும். அந்த மேஜிக்கில் ஒரு இதுதான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனும். ஸோ ஓவராலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு. அண்ட் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, நான் வந்து குமுலேட்டிவ் நாலேஜ் வந்து கெயின் பண்ணி, குமுலேட்டிவ் நாலேஜில் வந்து நமக்கு எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு, நம்மளோட கேரக்டருக்கு இந்த குமுலேட்டிவ் நாலேஜ்லேருந்து எதை அப்ளை பண்ணால் எனக்கு சூட் ஆகணும்னு இருக்குல்ல, நான் எப்போயுமே அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க,
ரெகுலராக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், ஒரு மானிட்டர் வேணும், எடிட்டிங்க்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா, நான் வந்து கேன வாக்கில் வந்து ஒரு அமேசானில் போய் ஒரு சர்ச் பண்ணுறோமா, ஒரு மீடியமில் சர்ச் பண்ணுறோமா வாங்குறதுக்கு, அதில் ஒரு 4 வருதா, இந்த கலர் நல்லாயிருக்கு, அந்த மாதிரி இருந்தேன். பட்டு அது ஒரு செம்ம குவாலிட்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தது. நல்லா அப்சர்வ் பண்ணி உள் வாங்கி கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன், ரொம்ப கஷ்டப்படுற இடங்கள்ல தான் பாடங்கள் நிறையா இருக்கும். இப்போ எனக்கு மணிங்கிற லிபர்ட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ கற்றுக்கிட்ட அந்த நல்ல குவாலிட்டியை நான் கற்றுருந்துக்கவே மாட்டேன். சரி, அது என்ன குவாலிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அது என்ன குவாலிட்டினா, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றி பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுறது. யூடியூப்பில் ஒரு 4 வீடியோஸ் பார்க்குறது, அந்த 4 வீடியோஸில் ஒரு 4 பேரும் சமம், அதில் ஒரு 2 பேராச்சும் ஒரு 3 பேராச்சும் இந்த பொருள் தான் இந்த ரேட்டுக்கு கரெக்ட்னு சொல்கிறாங்களா, அந்த பொருளோட ரிவ்யூஸ் பார்க்குறது, அதை வாங்கக்கூடிய மீடியமில் வந்து எத்தனை பேர் அதை வாங்கியிருக்காங்க, அவங்க என்னென்ன ரிவ்யூஸ் எழுதியிருக்காங்க, இமேஜ் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது. ஸோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ யோசிக்க தோணுது. இப்படி ஒரு விஷயம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு கற்றுக்க தோணுதில்லை. மணிங்கிற லிபர்ட்டி எனக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நான் இந்த பழக்கம்லாம் பழகியிருக்க மாட்டேன். ஏன்னா காசு கொழுப்பு, என்கிட்ட காசு இருக்குது, இதை வாங்கி யூஸ் பண்ணுவோம், சரியில்லையா தூக்கி போடு, வேறு ப்ராடக்டை மாற்றுவோம். நான் வந்து ரொம்ப பழைய கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். நான் ஒரு இடத்துல என்னோடய தம்பி வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட என்னோடய இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ் இருக்கும், இன்னும் இருக்குது. நான் வந்து அவனுக்கு வந்து அவன் ஃபாரின் போகிறது சம்மந்தமாக, ஏதோ லோன் சம்மந்தமாகவோ விசா சம்மந்தமாகவோ எதுக்கோ சென்னை வந்திருந்தான். அப்போ நான் தான் அவனை கூட்டிகிட்டு போனேன். அப்போ என்னோடய செருப்பு பிஞ்சிருந்துச்சு. செருப்பு வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வாங்கலை. அப்போது எதுக்கு இதில் போய் காசு, அதுதான் பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மீம் பார்த்துருப்பீங்க, ஸோ அதனால சொல்கிறேன். பைக்குக்கு புதுசாக 7,000 ரூபா போட்டு டூம் வாங்குகிறான், பைக்குக்கு இவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படிங்கிறத பசங்களோட ஓட்ட இன்னர் இருக்குல்ல, அது வந்து இப்படி பார்க்குமாம்மா, பாவி என்னைய மாற்ற மாட்டேங்கிற, உன் பைக்குக்கு உனக்கு 7,000 ரூபா செலவு. சில விஷயங்களை நாங்கள் அப்படியே விட்டுருவோம். அந்த செருப்புலாம் பிஞ்சா போடுற அளவுக்கு இருக்குல்ல, பிஞ்ச செருப்போட போவோன்ட்டு தான் நான் போயிருந்தேன். அப்போ அவன் எங்கேயோ ஒரு பில்டிங்குள்ளே போய் ஏதோ நிறைய பேர் வந்திருந்தாங்க, லைனில் நின்னா, உள்ளே போனால் நான் வெளியே வந்து உட்காந்து அவனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்தில் கவனித்தேன், ஒரு அண்ணா செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு அவர்கிட்ட போய் நான் தைச்சிக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன் தெரியுமா தோணுச்சு? ஏன்னா மணிங்கிற லிபர்ட்டி என்கிட்ட இல்லை. கஷ்டங்கள் நிறையா இருக்க இடங்களில் தான் பாடங்கள் நிறையா அமைஞ்சிருக்கும். அந்த பாடங்களை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் we are open to learning அப்படிங்கிற குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டியும் இருக்கணும். நிறையா கற்றுக்கணும். நிறையா கஷ்டப்படும் போது நிறையா கற்றுக் கொடுக்கும் லைஃப், அதை கற்றுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், டிவியேட் ஆகிட்டேன்னா வேறு டாபிக். எதுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன்? ஸோ மேனிஃபெஸ்டேஷன் மறந்துட்டேன் லிட்டரலாக. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அதை பேசிகிட்டு இருந்தோம்ல. ஸோ குமுலேட்டிவ் நாலேஜ் வந்து குமுலேட்டிவாக நான் வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிப்பேன். இப்போது நான் ஜிம்முக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓவராலாக ஃபிட்னஸ் பற்றின என்னோடய புரிதல் என்ன, நான் என்ன யோசிக்கிறேன், சுயம்னு ஒன்று இருக்குது. நான் அதை ரொம்ப நம்புவேன். நான் வந்து எப்பயுமே நிறைய பேர்த்துக்கிட்ட நான் அட்வைஸ் கேட்பேன். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, டேய் உன்னை பற்றி தெரியாத அப்பா சாமி, அப்படியே நல்ல புள்ள நாச்சி முத்தோட்ட கையை கட்டிட்டு ஊங்கொட்டுவேன், பயங்கரமாக இது பண்ணு, ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீ எடுக்கிறதா முடிவு, நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, அது அப்படி புரிஞ்சிக்காதீங்க. நான் வந்து உங்ககிட்டேருந்து எப்பயுமே அது அப்படி தானே, நான் ரொம்ப பணிவாக ரொம்ப ஹம்புளாக ஒருத்தங்க நம்ம வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறோம் அப்படிங்கிறக்காக நான் அந்த ஒப்பீனியனை தான் டெசிஷனாக எடுக்கணுன்ட்டு எனக்கு அது அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிற ஒப்பீனியனை நான் டெசிஷனாக எடுக்கலைங்கிறக்காக உங்கள் மேலே எனக்கு மரியாதை இல்லாமல் கிடையாது. எனக்கு அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட், லவ் இல்லைன்னா பேசிக்காக இல்லை அப்படின்னாலே நான் உங்ககிட்ட வந்து அந்த அட்வைஸே கேட்டிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு தேவையான இடத்துல நிறைய பேர்த்துக்கு நான் அந்த அட்வைஸ் வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன குமுலேட்டிவாக மைண்டுக்குள்ளே தோணுது அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் டெசிஷன் எடுப்பேன். அதுக்கு முன்னாடி நான் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுவேன். என்னோடய அம்மா அப்பாவே சொல்லுவாங்க, நிறைய இடங்களில் கவனிச்சிட்டேன், நீ டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுற அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஒன்று எடுத்துட்டா அதை செஞ்சிடணும், ஒரு டெசிஷன் எடுத்துட்டா அதை பண்ணிடணும். இல்லை அந்த டெசிஷனே அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய குமுலேட்டிவாக நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளுக்கு எது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் மைண்டில் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது எல்லாத்துக்குமே இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஓவர் திங்கிங்கோட அந்த இது கீழேயும் வரும். ஸோ அது அப்படி எல்லோரும் அப்படி பண்ணணுன்ட்டு இல்லை, தெரிஞ்சோ தெரியாமல எனக்கு பர்சனலாக அப்படி கேரக்டர் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் டெசிஷன்ஸே எடுக்க மாட்டேன். ஆனால் நான் ஒப்பீனியன்ஸ் கேட்பேன். அந்த மாதிரி குமுலேட்டிவாக இப்போ ஜிம் பற்றினா என்னோடய புரிதல் என்ன, என்னோடய நாலேஜ் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு பேசிக்காக
குட்டியாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பேட்டர்னில் தான் மேனிஃபெஸ்டேஷன் பற்றியும் நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு எப்போயுமே இந்த குமுலேட்டிவ் நாலேஜில் இருந்து நான் என்ன யோசிக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோ பார்க்குறேன், இல்லை எனக்கு ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் பிடிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப பர்டிகுலராக சில ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கு அவங்க ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்கன்னு பட்டனால நான் ஃபாலோ பண்ணி வச்சுருந்துருப்பேன். நான் அவங்களோட ஃபிட்னஸ் வீடியோஸையும் பார்ப்பேன். பட் அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே எடுத்துக்க மாட்டேன். டன் கணக்கில் கேபேஜ் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஸோ நான் இங்கே உட்காந்து மெனக்கெட்டு டன் கணக்கில் கேபேஜ். நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஃபிட்னஸ் பற்றினா என்னோடய புரிதல் வேறு. ஏஸ்தலினிக்ஸா அந்த மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது. ஜிம்முக்கே போகாமல் நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம். ஜிம்னாஸ்டிக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டில் இன்வால்வ் ஆகிருந்தாலே போதும், உங்கள் உடம்பு ஆக்சுவலாக ஃபிட்டாக இருக்கும். ஜிம்முங்கிறது ஒரு ஸ்போர்ட், ஜிம்முங்கிறது ஒரு தனிப்பட்ட ஸ்போர்ட் விச் இஸ் மோர் ஓவர் ரிலேட்டட் டு ஃபிட்னஸ். உங்களோட கட் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ரிலேட்டடாக இருக்கிறனால ஜிம்முங்கிறத தனியாக பிரித்து பார்க்குறாங்க. அது அப்படி இல்லை. சரி, ஃபிட்னஸ் பற்றின என்னோடய புரிதல் என்னன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும். இப்போது நான் ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு ரிசல்ட்ஸ் தெரியுது. நான் சில ப்ரோட்டீன் பவுடர்ஸும் எடுக்கிறேன், நான் இல்லைன்னா சொல்லலை. அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். நானாக யோசிச்சு அதை எடுக்கிறேன். ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு நான் இங்கே தனியாக இருக்கேன். என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போயே பாருங்களேன், இப்போ நான் 1:30 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு நினச்சேன். பட் நோ ஒன் இஸ் ஹியர்ல, ஐ குக் மை செல்ஃப். லைஃப் ஆல்சோ குக்ஸ் மீ, அது வேறு விஷயம். நானே தான் குக் பண்ணி சாப்பிட்ணும். குக் பண்ணிவிட்டு பார்த்தா மணி 2:30. இதுக்கப்புறம் உட்காந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுக்க உட்காந்துட்டேன். ஸோ இதை வீடியோ முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்டா மணி 3:30 ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறனால சில சைட் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் போஸ்ட் ஒர்க் அவுட்லாம் தேவைப்படுது. என்னோடய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கிறனால. இப்போ எனக்குன்னு இப்போ யாராச்சும் இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய அம்மா வந்து என்னை பயங்கரமாக டேக் கேர் பண்ணிப்பாங்க. நான்லாம் லாக்டவுனில் வந்து தக்க 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 தம்பி தக்க 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 தக்கன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றிங்களே அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்து சொன்னாங்க. நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் எப்படிங்க மின்னுவேன்? எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. நான் என்னை டெய்லியும் பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தான் வெளியிருந்து யோசிச்சு பார்த்தா தெரியுது. லாக்டவுனில் காலங்காத்தால் எந்திரிச்சோடனே கருவேப்பிலை, பெரிய நெல்லிக்காய் போட்டு மோர், பீட்ரூட்டு கேரட்டு போட்டு பீட்ரூட்டு கேரட் ஆப்பிள் போட்டு ஜூஸு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு, அதுக்கப்புறம் கார்ன் போட்டு கார்னில் அந்த தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு அது ஒரு மாதிரி எங்கள் அம்மா அது என்னோடய ஃபுட்டு பேட்டர்னே அப்படியே வாயில் வச்சாலே ஒன்லி ஹெல்த்தி. அது எப்படி நடந்துச்சுன்னா எனக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸாக நடந்துச்சு. அது என்னோடய அம்மாவோட லவ்வோட வெளிப்பாடு, அந்த கேரோட வெளிப்பாடு. எனக்குன்னு இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் அதே தான், என் தம்பிக்கும் அதே தான். அவங்களும் அதை தான் சாப்பிட்டாங்க. எல்லாமே ஹெல்த்தியாக இருந்தோம் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே யாருமே இல்லைங்கிறனால அந்த சப்ளிமெண்ட்ஸும் தேவைப்படுது. ஸோ கம்மிங் பேக் டு அந்த ஜிம் டாபிக், குமுலேட்டிவாக நான் என்ன நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபிட்னஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல். நான் வந்து என்னோடய டிஷர்ட்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். என்னோடய டிஷர்ட் ஃபில் ஆயிடுச்சு, நான் ஆள் நல்லா பல்காக இருக்கேன், ஓகே அவ்வளோதான், இதை வச்சு 1 மாதம் ஓட்டலாம் அப்படின்னா அடுத்த 1 மாதம் நான் ஜிம்முக்கு போக மாட்டேன். அப்போ என்னோடய மைண்டை நான் எப்படி டியூன் பண்ணுவேன், எப்படி செட் பண்ணுவேன். இப்போது ஒரு பர்டிகுலர் ஜிம் இன்ஃப்ளூயன்சர் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜிம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படி பண்ணால் இப்படி கட் வரும், இப்படி பண்ணால் நீங்கள் அப்படியே ஷேப் ஆயிடுவீங்க, பயங்கர மோட்டிவேட்டிங்காக பேசுகிறாருன்னா நான் அப்படியே உடனே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே என் கையெல்லாம் புல்லரிச்சிருச்சு, ஆகா எந்திரிக்கிறேன் ஜிம்முக்கு போகிறேன், இன்றைக்கி பாரு ஒர்க் அவுட்டை. நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன். ஏன்னா யாராச்சும் சேலஞ்ச் பண்ணாலும் அப்படி தான். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நிறையா ஈகோவுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான். நிறைய விஷயங்கள் லைஃப் கற்றுக் கொடுத்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈகோ தேவையில்லை, ஆல்டர் ஈகோ ஒரு மனுஷனுக்கு தேவை. அது இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டது. ஏன்னா ஈகோவே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏறி மிதித்து நசுக்கிட்டு போயிடுறானுங்க, அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹம்பிளாக கைண்டாக போயிட்டோம் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு ஆல்டர் ஈகோ அது ரொம்ப முக்கியம். அது இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டது. அந்த ஆல்டர் ஈகோவை பற்றி ஞாபகப்படுத்துங்க, வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன், அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ குமுலேட்டிவான நாலேஜ் தேவை தான். இப்போ எதுக்கு இந்த ஈகோவை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தேன்? ஐயோ, எங்கேயாச்சும் என்னத்தையாவது பேசி மறந்துடு. நீ லிட்டரலாக மித்துன்னு இந்த ஓகே படத்தில் வர அந்த ஆன்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. கணபதி நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, மழை பெய்யுதில்ல, நீ தாமா இங்கே வந்த, மறந்துட்டியா? அந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கேன். இல்லை, நிறையா பேசுகிறதுனால மறந்துடுறேன். ஸோ மேட்ரு இவ்வளோதாங்க. ஸோ என்னோடய மைண்டை நான் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஜிம்முங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். உன்னோட கட் ஹெல்த்தை டெவலப் பண்ணுறக்கும் உன்னோட இப்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்மளோட டெஸ்டாஸ்டரோன்ஸ் பூஸ்ட் ஆகும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மேனுக்கு. அது ஒரு அடிப்படை புள்ளியார் சொல்லி மாதிரி. அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது எனக்கு ஒரு ஏஜ் இருக்குது, ஒரு 22-24 வயசு தான் ஆகுது.
எனக்கு இப்போ இருக்கிற நாலேஜ் அப்பயே இருந்துச்சுன்னா ஐ வுட் ஹவ் நாட் சூசன் ஜிம். நான் மேபி ஒரு பாக்ஸிங் கிளாஸ், எனக்கு அது ரொம்ப ஆசை தான், நான் மேபி ஒரு பாக்ஸிங் கிளாஸ் போயிருந்துருக்கலாம். அதுவே போதும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தாலே டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் ஆகும். இன்னும் பாக்ஸிங் கிளாஸ்லாம் போனோம் அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸுங்கிற ஒன்றும் கற்றுக்கலாம். ஏன்னா என்னோடய ஃபேமிலின்னு வரும்போது நான் இன்னும் ரொம்ப ப்ரொடெக்டிவாக, நான் என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸு ஒரு லிபர்ட்டி கொடுக்கும் என் ஃபேமிலிக்குள்ளேயே. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் திங்ஸ், நடக்கக்கூடிய விஷயம். இல்லை நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்னு நானே ஃபீல் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலியை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறங்கிற பேரில் இறுக்கி பிடிச்சிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் விரியும். ஏன்னா ஃபிசிக்கலாகவும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், மென்டலாகவும் சில விஷயங்களை நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். என் குடும்பத்தை யாருமே பக்கத்தில் அண்ட முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஸ்பேஸும் விரியும், நிறைய நடக்கும். ஸோ நம்மளை எப்படி பில்டு பண்ணுறோம், நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் மேட்டர். அஃப்கோர்ஸ் நான் இவ்வளோ பேசுகிறதுனால நான் ரொம்ப தெளிவான ஆள்லாம் கிடையாது. லிட்ரலாக எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரியும் இவன் பாட்காஸ்ட்டில் பேசுகிறதுக்கும் இவன் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லடி அப்படிங்கிற மாதிரிலாம். சம்மந்தம் இருக்கும், ஒரு 80% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20% ஆஸ் அ ஹியூமனாக நானும் இட்ஸ் அ ஹியூமன் திங் டு ஹர் இல்லையா. நானும் கற்றுக்கிறேன், நானும் எனக்கே பேசிக்கிறேன் சில விஷயங்கள், நான் எனக்கும் சொல்லிக்கிறேன் சேர்த்தி இதெல்லாம். ஸோ குமுலேட்டிவாக ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபிட்னஸ் பற்றி என்னோட இது அதுதான். இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஈகோ மேட்டர் ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா யாருமே சேலஞ்ச் பண்ண நான் விடவே மாட்டேன். சேலஞ்ச் பண்ணால் வந்து இந்த ஜிகிர்தண்டா படத்தில் ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் வரும்போது இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர ஃபேமஸாக அந்த டைலாக்கு ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தானுங்க. எனக்கு அந்த டைலாக் வந்து அப்போதைக்கு எனக்கு இருந்த புரிதலுக்கு எனக்கு அது பிடிக்கலன்னா எனக்கு அது செட் ஆகாது. நம்மளை பார்த்து யாராச்சும் பல்ல மட்டும் காமிச்சிட்டாங்க, நம்மளால் ஏற்றுக்கவே முடியாதுன்ற ஒரு டைலாக் வரும். நான் கொஞ்சம் ஆப்போசிட்டாக யோசிக்கிறேன். என்னையை பார்த்து ஒருத்தன் பல்ல மட்டும் காமிச்சிக்கோ, உன்னால் முடியாதுடா, சரி முடியாது. இப்போ நான் ஏன் உனக்கு ப்ரூவ் பண்ணணும், உனக்கு ப்ரூவ் பண்ணுறக்கு நான் ஏன் வாழணும், எனக்கு அது தேவையே இல்லை. என் வாழ்க்கைக்கு எனக்கு இது போதும், நான் சந்தோஷமாக இருக்கேன், மை பீஸ். எனக்கு 3 வேளை திங்கிறதுக்கு எனக்கு சோறு இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது. என்னை சார்ந்தவங்களை வந்து நான் ஓரளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கிறேன், நான் சார்ந்த மக்களையும் நான் ஓரளவுக்கு டீசெண்டாக சந்தோஷமாக வச்சுக்கிறேன். நீ வந்து என்னை ஒரு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டா, ஆமாம் நான்லாம் ஒரு ஆள் இல்லையா உனக்கு, சரி ஓகே அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் என்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அது நிறைய இடத்துல என்னை மென்டல் பீஸ்லேருந்து காப்பாற்றிருக்கு. அட் த சேம் டைம் அது ரொம்ப இருந்துச்சுன்னா எல்லாமே இந்த லைஃப்பில் வந்து டோன்ட் பி கேட் ஆன் த வால்பாங்க. என்னை கேட்டிங்கன்னா பி கேட் ஆன் த வால். லைஃப் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட். நீங்கள் செவுத்துக்கு இந்த பக்கம் குதிச்சாலும் செத்து போயிடுவீங்க, செவுத்துக்கு இந்த பக்கம் குதிச்சாலும் செத்து போயிடுவீங்க. அதுக்கு 7 செவுத்துலேயே நடந்துட்டு போயிடலாம், அதுதான் கரெக்டும் கூட. பி கேட் ஆன் த வால். நான் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு யோசனைலாம் எனக்கு இருந்துச்சு, பி கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கெல்லாம் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஆனால் என்ன எழுதுறதுன்னு தெரில. அதனால தான் இப்போ பாட்காஸ்ட்டில் நிறைய வருது போல். இதெல்லாம் புக்காக எழுதி போட்டிருந்துருக்கலாம் என்றைக்காச்சும், நானும் ஒரு ஆத்தராக இருந்திருப்பேன். சரி அதை விடுவோம். ஸோ சில விஷயங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும். எனக்கு ஈகோவே இல்லை, யார் வந்து என்னை பார்த்து பல்லிழிச்சாலும் வந்து சரி ஓகே அப்படின்னு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது. சில இடங்களில் ஆல்டர் ஈகோவை நம்ம பயன்படுத்தணும். ஈகோக்கும் ஆல்டர் ஈகோக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பற்றி வந்துடுவோம். ஸோ ஜிம் பற்றின என்னோட எல்லாத்துலேயுமே குமுலேட்டிவாக நாலேஜ் வச்சுக்கணும். ஜிம்முன்னு நான் சொல்லலை, எப்படி சொல்கிறது, புத்தகங்கள் பற்றின ஒரு குமுலேட்டிவான நாலேஜ் எனக்கு இருக்குது. ஒரு புக்கு உங்களை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போது எந்த வயசுக்குள்ளே எந்த புத்தகங்கள் படிக்கலாம். சில புத்தகங்கள்லாம் சில வயசில் அது தேவையில்லை. சில ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் சில புக்ஸ் படிக்கலாம். சில புக்ஸ் இப்படி தான் இருக்கும். என்னதான் அது புக்காகவே இருந்தாலும் இன்னொரு மனுஷனோட வாழ்க்கையவே அந்த புக்கு மூலமாக நம்ம வாழ்ந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அந்த புக்கை எழுதுனதும் ஒரு மனிதர் தான். மேபி அவரோட ஹையர் செல்ஃபை அவர் அட்டைன் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அவருக்கு நாலேஜ் நிறையா இருந்திருக்கலாம். அந்த நாலேஜை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் தட் டசன்ட் மீன் அந்த நாலேஜை நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும், இல்லை அந்த நாலேஜை என்னை கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண என்னை விடணுங்கிற இந்த புரிதல் இருக்குல்ல. இது எப்போ வரும்னா குமுலேட்டிவான ஒரு நாலேஜ் இருக்கும்போது தான். இப்போது இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா ஒரு புரியும். இப்போது எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்துச்சு, நடுவில் நல்லாவே வந்துச்சு, இப்பயுமே இருக்குது இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம். ஒரு கட்டத்தில் ரொம்ப இப்போ ரீசெண்டாக நான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அப்படின்ட்டு ஒரு டாக்டரே சொன்னார். நார்மலாக வேறு ஒரு விஷயத்துக்காக எங்கள் அம்மா கூட போனேன். அப்போ என்னை பார்த்துட்டு நான் பேசுகிறத வச்சுட்டு ஒரு சித்தா டாக்டர் தான் அவர், இப்படிலாம் இந்த நாடிலாம் பிடிச்சி பார்ப்பாங்கள்ல, உனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஆனால் உனக்கு ஊறுப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது உன் லைஃப்பில். நான் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு கிளாரிட்டியாக பேசுகிற ஆள் பார்க்க பயங்கர டீசெண்டாக இருக்கு சார், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பைத்தியம் மாதிரி ஆயிடுறா. அதுக்கு காரணம் என்னென்னா
உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொன்னேன். அவரே சொன்னார். கொஞ்சம் நடுவில் நான் தான் சொன்னேன் சில விஷயங்கள் தான். அப்போது நிறைய முடி கொட்டுச்சு. அப்போ நான் முடி சம்மந்தமாக ஒரு ரீல்ஸ் ஒன்று லைக் பண்ணிட்டோம்னா ஐயோ விடமாட்டான் இந்த மெட்டா எப்படி இருக்கானுங்க பிஸ்னஸ் ரீதியாக. அதுக்கு அடுத்து 10 ரீல்ஸ் 5 ரீல்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 50 ரீல்ஸ் பார்த்தா 45 ரீல்ஸ் முடி சம்மந்தமாக காட்டுவீங்க. அப்போ டூ மச் ஆஃப் நாலேஜ் டுவர்ட்ஸ் சம்திங் வில் ரூயின் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் என்னடானா இந்த சீரமை யூஸ் பண்ணி டெர்மா ரோலர் யூஸ் பண்ணி, இன்னொரு இதில் ஒரு டாக்டர் சொல்கிறாரு டெர்மா ரோலர் வச்சிங்கன்னா உங்கள் மண்டை போச்சு, இந்த தாய் மசாஜ் இப்படி பண்ணுங்க, அந்த மசாஜ் தான் பிளாக்கேஜஸ் எடுக்கும், உள்ளுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் சப்ளை ஜாஸ்தியாகும், சிரசாசனம் நில்லுங்க, தலைகளாக நில்லுங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு சிரசாசனம் தெரியும். நான் சின்ன வயசில் யோகா வந்து ஸ்டேட் லெவல்லாம் போயிருக்கேன். கொஞ்சம் யோகாவில் இன்ட்ரெஸ்ட் உண்டு தான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே அந்த தலை வச்சு படுக்கல, என் தப்பு தான். பட் நான் சிரசாசனம் தனியாகவே பண்ணுவேன். அப்போது இது சிரசாசனம் மட்டும் பண்ணுங்கள், மசாஜ் இப்படி பண்ணுங்கள், இந்த டெர்மால் ஒரு இது யூஸ் பண்ணாதீங்க, இந்த ஸ்கேல்ப் மசாஜர் யூஸ் பண்ணுங்கள், இந்த சீரம் யூஸ் பண்ணுங்கள், இந்த ஹேர் இது இந்த ஃபாலிக்கல் யூஸ் பண்ணுங்கள், இந்த சீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, பம்கின் சீடை ஊற வச்சு அதில் ஒரு மெத்தடு 2 கிராம்பை போட்டு வடிகட்டின அந்த சாதத்தோட தண்ணியை எடுத்து அந்த கிராம்பை போட்டு ஊற வச்சு ரோஸ்மெரியை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. வெறும் ரோஸ்மெரியை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்லும்போது எதுதாண்டா உண்மைன்னு நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகி இன்னும் முடி கொட்டி டென்ஷன் ஆகுதுடா. உங்களால தாண்டா எனக்கு ஒரு பக்கம் ஏறிட்டு போயிடுச்சு. ஆனால் எனக்கு வேறு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எதை விட்டனோ அதை பிடிச்சிருவேன். ஓவர் கான்ஃபிடென்ஸ் போதும். எதை விட்டனோ அதை பிடிச்சிருவேன். லைஃப்லேயே ஒரு விஷயத்தை விட்டதை பிடிக்கும் போது முடியல பிடிக்க முடியாதா? அப்போது அந்த முடி பற்றினா இப்போ இத்தனை ரீல்ஸ் பார்க்குறேன்ல, ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க உடனே போய் செய்வோம், அதுதான் நான் பண்ண மாட்டேன். குமுலேட்டிவாக நிறைய நாலேஜ் எனக்கு கெயின் ஆயிடுச்சா. இப்போ நிறையா அது சம்மந்தமாக யூடியூப் வீடியோஸும் பார்க்குறோம், அம்மா கிட்ட பேசுகிறோம், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறேன், ஒரு 4 பசங்க கிட்ட பேசுகிறேன். இவங்ககிட்டலாம் அந்த முடி பற்றின டாபிக் வந்துச்சுன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும்ல, அது எனக்குள்ளே வந்துடும்ல. அதை வச்சு நான் பேசிக்காக எதிர்மை கண்டுபிடிச்சிருக்கேன். பேசிக் ஃபார்முலா, பெரிய நெல்லிக்காய் இன்டேக் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா முடி கொட்டுறதில்ல. ஸோ கருவேப்பிலை இன்டேக் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா முடி கொட்டுறதில்ல. உடம்பு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா முடி கொட்டுறதில்ல. உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். முடிக்கு இந்த மண்டைக்கு போகக்கூடிய அந்த பிளட் செல்ஸ் வந்து அங்கே வந்து ரெட் பிளட் செல்ஸ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா முடி கொட்டாது. இதுதான் பேஸ். இவ்வளோ தான் பேஸ். அப்போ முடிக்கு தகுந்த இப்போ அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இன்டேக் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோம்னா முடி கொட்டாது. இப்போ இந்த பேஸ் வச்சுக்கிட்டு இதில் நான் என்ன க்ரியேட் பண்ண முடியும்னு ஒன்று யோசிப்பேன். என்கிட்ட என்ன இருக்குதுன்னு யோசிப்பேன். இப்போ புதுசாக ஒரு பழக்கம் கொண்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா லாக்டவுனில் பண்ண சொன்னேனே அந்த மாதிரி என் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். எனக்கு ஜென்ரலாகவே பித்த உடம்பு, சூடு ஜாஸ்தி, சுட்டெரிப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் என் உடம்பு. ஸோ கடவுளை நம்ம மைண்டு சும்மாவே இருக்கிறது இல்லை. சூடு ஜாஸ்தினா என் உடம்ப சொன்னேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் எதுவும் தப்பாக யோசிச்சிருக்க மாட்டீங்க, என் மைண்டு தான் கருமத்தை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தயிர் இருக்குதுல்ல, ஒரு மிக்ஸி எடுத்துக்கிறது, ஒரு பெரிய நெல்லிக்காய் வெட்டி போட்டுட்டு கருவேப்பிலையை வெட்டி போட்டுட்டு இதெல்லாம் முடி க்ரோத்துக்கு இன்டியூஸ் பண்ணக்கூடிய மெயின் எக்யூப்மெண்ட்ஸாக. அப்புறம் என் உடம்பு சூடாக இருக்குது. ஸோ தயிர் நிறையா கொஞ்சம் ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்ஸியில் போட்டு ஒரு அரை விட்டு நல்லா அடித்து அது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி குடிச்சிட வேண்டியது தான். ஒரு யூடியூப்பில் இல்லை ஒரு ரீல்ஸில் ஒன்று சொல்லிட்டான் அப்படின்னா அதை அப்படியே பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ அதை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் மேட்ரு. அவ்வளோதாங்க விஷயம். இது தாங்க மேனிஃபெஸ்டேஷன்லேயும் ஒர்க் ஆகும். காலங்காத்தால் 3:33 எந்திரிச்சு 3 டைம் உட்காந்து நான் இப்படிலாம் இருக்கிறேங்கிறத பாஸ்ட் டென்ஸில் எழுதி அதை எரிக்கணும், இப்படி பண்ணணும். இந்த வே ஆஃப் இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறக்கு ஷார்ட்கட் மாதிரி, ஷார்ட்கட்டுன்னு இல்லை, ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. இப்படி பண்ணினா தான் இப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஹியூமன் சொல்கிறாங்கல்ல, அந்த ஹியூமனை நம்பவே கூடாது. இப்படி பண்ணினா தான் இது ஒர்க் ஆகும்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் நம்பிக்கையை ஏர்ன் பண்ணுற இடத்துல தான் அவங்களால பிஸ்னஸ் உருவாக்க முடியும். நீங்கள் ஜென்ரலாகவே யோசிச்சு பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் எப்படி இயங்குது. ஆப்போசிட்டில் இருக்கவனோட நம்பிக்கையை பயன்படுத்தி கரண்ட் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாதுன்ட்டு கவர்மெண்ட் உங்களை நம்ப வச்சனால தான் நம்ம டியூப்லைட் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், ஃபேன் போட்டால் தான் வேர்க்காமல் இருக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டே இல்லாமல் சுயசார்பு வாழ்க்கையை வாழக்கூடிய, தன்னோட தோட்டத்தில் கொஞ்சமாக இடம் வாங்கி போட்டு அங்கே கரண்ட்டுங்கிற கான்செப்டே இல்லாமல் வாழ்கிற பீப்புள்ஸ் எனக்கு தெரியும். தே ஆர் கெட்டிங் அடாப்டட் டு இட். நம்ம வருஷ கணக்கில் இந்த கரண்ட்டுக்கும் இந்த கம்ஃபர்ட்னஸுக்கும் பழகி நம்ம ஜீன்லேயே ஊறிடுச்சு. இன்றைக்கி கரண்ட் இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிறது. காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே கை ஏன் ப்ரஷ்ஷுக்கு போகுது, ப்ரஷ் பண்ணாதான்
இந்த பேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணால் தான் உன் வாயில் இருக்க ஸ்மெல்லு போகும், அந்த ஆர்டர் போகும், வாயை க்ளீனாக வச்சுக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை உங்ககிட்ட விதைச்சனால தான் ப்ரஷ்ஷு பேஸ்ட்டுங்கிற கான்செப்டே வந்துச்சு. தெருநாயெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அது பார்க்குறக்கு அழகே கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையை உடச்சி ஃபாரின் ப்ரீட்ஸ் தான் பார்க்குறக்கு அழகு, ஃபாரின் ப்ரீட்ஸ் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை விதைச்சனால தான் அங்கே அது ஒரு பிஸ்னஸாக மாறுது. ஸோ மூவி 30 நிமிஷம் தாண்டிடுச்சா? ஓகே, வார்னிங் வந்துருச்சு, முடிச்சிடுவோம். ஸோ இப்படி பண்ணினா தான் இது மேனிஃபெஸ்டேஷன், இந்த ரூட்டில் போனால் தான் இது கரெக்டு அப்படின்ட்டு ஒரு கிரியேட்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கிரியேட்டர் அந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கையை விதைச்சி அவங்க பக்கம் உங்களை புல் பண்ண நெக்ஸ்ட் டைம் இவங்க ஒன்று சொல்கிறாங்க, இது செஞ்சு பார்க்குறோம், நடக்குது, அப்போ இந்த கிரியேட்டர் தான் கரெக்டு. அப்படி இல்லை, யாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை, யாரையும் நம்பாமல் சுற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாக வைக்கணும். நம்ம யோசிக்கிற விதத்தை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் மெருகேற்றினோம்னா எல்லாமே ஈஸி தான். ஸோ இப்போ நானும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றின நிறையா சீக்ரெட் அப்படிங்கிற புக்கு படிச்சிருக்கேன், சீக்ரெட் அப்படிங்கிற ஆடியோ கேட்டிருக்கேன், ரசவாதி அப்படிங்கிற புக்கு படிச்சிருக்கேன், விச் இஸ் மோர் ஓவர் ரிலேட்டட். அதுதான் இங்கிலீஷில் கூட ஐயோ நல்ல பேர், பட் நான் தமிழில் தான் படித்தேன், வேணும்னே வாங்கி தமிழில் தான் படித்தேன். அடடா நல்ல பேருங்க இங்கிலீஷில், அல்கமிஸ்ட் அந்த புக்கு படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் மூலமாகவும் சில வீடியோஸ் மூலமாகவும் நான் பார்க்குற மனிதர்கள் மூலமாகவும் மேனிஃபெஸ்டேஷனாக என்னங்கிற அந்த குமுலேட்டிவ் நாலேஜை நான் கெயின் பண்ணிவிட்டு நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி உணர்ந்து இவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் எனக்கே இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்குது அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பயந்துருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் லூசுக்கு முட்டை, அவன் பார்க்குறது பூராமே ஆக்சிடெண்ட் வீடியோஸு, திருட்டு வீடியோஸு, இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி தான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். உனக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸாக நீ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவ. நீ எதில் உன்னோட கான்சன்ட்ரேஷனை, எதில் உன்னோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறியோ அதுவாகவே நீ மாறுவ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதனால தான் பகவத்கீதையில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். இதுவும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம அந்த காலத்திலேயே மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று இருக்குது, நீ யோசிக்கிறதா உன் வாழ்க்கை, யூஆர் அட்ராக்டிங் திங்ஸ், யூ ஒர்க் லைக் எ மேக்னெட். இவ்வளோ விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மண்டைக்கு ஏறி இருக்காது. அதுக்கு சில கேரக்டர்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை ஆல்ரெடி வாழ்ந்த கேரக்டர்ஸில் ஆல்ரெடி அவங்களோட கதையிலிருந்து சில விஷயங்கள் எடுத்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி உங்ககிட்ட கதையாக கொண்டு வந்து அதை சேர்க்கணுன்னு இருந்துச்சு. அந்த கதையாக சொன்னால் தான் நம்ம சாதாரண மக்கள்னு இல்லை, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? இப்போது திடீர்னு நான் வந்து வானத்துலேருந்து குதிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு விஷயம் தென்பட்டுருச்சு. ஐ ஹவ் ஓப்பன் மை தேர்ட் ஐஸ், ஐ எம் லுக்கிங் இன் டு மெனி திங்ஸ் ஸோ டீப்லி. ஸோ நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், சயின்டிஃபிக்காக நீங்கள் பண்ணுறது இப்படி கிடையாதுடா, இது தப்புடா, இது ஆச்சா போச்சா லொட்டு லொசுக்கு என்னென்னமோ சொல்கிறேன், நீங்கள் என்னை நம்பவே மாட்டீங்க. அப்போ நான் என்ன தெரியுமா பண்ணணும், இந்த மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஆனால் நான் இப்படி சொன்னால் சயின்டிஃபிக்காக இது இப்படி நடக்குதுங்க, இப்படிலாம் யோசிங்கன்னு சொன்னால் எனக்கு நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சரி சில கதைகள் உருவாக்கலாம், அவங்களுக்கே தெரியாமல் சில நம்பிக்கைகள் அவங்களுக்குள்ளே விதைக்கலாம். அப்போ அந்த நம்பிக்கையின் பேரில், சடங்குங்கிற பேரில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதுவாச்சும் அவங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் யோசிச்சிருக்காங்க. அதோட பேசிஸில் தான் நிறையா கோயில்களும் நிறைய சடங்குகளுமே இயங்குது. ஒரு சடங்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த சடங்குக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம், அந்த ஒரு பக்திக்குள்ளே போய் இல்லை அந்த சடங்கு சொல்ல வர ஃபிலாசபியை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவ்வளோ டம்பாக நம்மளை வச்சுருக்காங்க. நம்ம யோசிக்கணும்ல, அம்மா அம்மா டயர்டாகிடுச்சு எனக்கு. நம்ம யோசிக்கணும்ல, நம்ம யோசிக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு நம்ம யோசிக்கிற விதமும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே லிட்டரலாக எந்திரன் படத்தில் வர சிட்டி மாதிரி தான். ஏன் உன்னோட தலையை கழட்டி தனியாக வச்சுட்டாங்க, நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த சடங்குகள்லாம் க்ரியேட் பண்ணனால நம்ம அதை நம்ப ஆரம்பித்தோம். மேனிஃபெஸ்டேஷனும் அப்போ ஒரு சடங்காக லக்கி நம்பர்ஸ்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த நம்பரில் அந்த டைமில் இப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணால் இது கண்டிப்பாக நடக்கும்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அது கிடையாது, அது அந்த சடங்கில் விழுகுது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே மேனிஃபெஸ்டேஷன் ஈஸி தான், நம்ம உணரணும். ஸோ என்னோடய வே ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ சொல்ல போகிறேன். சிம்பிளாக நான் ஒன்றும் மேனிஃபெஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணி நானும் ஒரு நார்மல் ஹியூமனாக லைஃப்பில் கற்றுக்கிட்ட நிறையா விஷயங்கள் பயத்து மூலமாக நிறையா நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணியிருக்கேன். சில விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷனை தாண்டி கர்மான்னு ஒன்று இருக்குது. என்னோடய தாத்தங்காரன் சில வேலைகள் பார்த்தனால அதோட கர்மா யார் அஃபெக்ட் பண்ணும், தெரிஞ்சோ தெரியாமலோ நானே என்னோடய தாத்தாவாக இருந்திருக்கலாம். அதே சோல் இப்போ வேறு ஒரு ஃபிசிக் ஃபார்முக்குள்ளே வந்திருக்கலாம்.
அப்போ ஜென்ரேஷனல் வைஸாக நான் தான் என்னோடய தாத்தாவாக இருந்திருக்கலாம், நான் அந்த அந்த ஒரு இதில் தவறு பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஜென்மத்தில் இல்லை பாசிபிலிட்டிஸ் தான், கான்ஸ்பிரசி தியரிஸ் தான், அதை நான் கழிக்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம். அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம பண்ணும்போது நம்ம நிறைய பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு நடக்க வேண்டிய நிறையா தவறான விஷயங்களை இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம அதுலேருந்து காப்பாற்றலாம். நம்மளுக்கு சில விஷயங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம நிறைய பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறையா விஷயங்கள்லேருந்து காப்பாற்றலாம். அதனால தானே இந்த பழமொழியே இருக்குது, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுங்கிற பழமொழியே. இப்போ நம்ம இப்போ ஜாதகம்லாம் பார்க்க போகிற இடத்துல உங்கள் மனைவியோட வேண்டுதல் தான் உங்களை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வேண்டுதல்னா என்ன? இட் இஸ் அ வே ஆஃப் மேனிஃபெஸ்டிங். நம்ம ஒரு சாமிக்கிட்ட போய் எனக்கு இப்படி நடக்கணும், என் குழந்தைக்கு இப்படி நடக்கணும், என் ஹஸ்பண்டுக்கு இப்படி நடக்கணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு இப்படி இருக்கணும், அதை நம்ம டீப்பாக உணர்றோம். நம்ம கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போகிறோங்கிற தாட்டில் மட்டும்தான் போவோம். அங்கே நம்ம வெஞ்சன்ஸு இன்றைக்கெலாம் அதையும் கொண்டு போகிறானுங்க, மிளகா அரைக்கிறானுங்க சக ஹியூமன்ஸ் லாஜிக்கே புரியல. அதை விட்டுருவோம். பில்லி சூனியம்லாம் வைக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க, அதை விட்டுருவோம். நம்மளே அவ்வளோ நெகட்டிவாக இருந்தோம் அப்படின்னா இன்னொருத்தனுக்கு பில்லி சூனியம் வச்சு என்னடா பிரோஜனம்? நீயும் நல்லா வாழ போகிறதுக்கு உனக்கு இந்த மைண்ட் செட் இருந்தாலே நீ அங்கேயே தோத்துட்ட ஆஸ் அ ஹியூமனா. அப்போ இன்னொருத்தனுக்கு பில்லி சூனியை வச்சு மட்டும் அவன் என்ன ஹியூமன்ஸு என்ன ஒன்றும் புரியல, அதெல்லாம் விட்டுருவோம். அதுக்குள்ளெல்லாம் போனால் இன்னும் டென்ஷன் ஆகிடுவேன் சொல்கிறேன். ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கு தான் கோயில்கள்னு ஒன்றே உருவாச்சு போல். ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா அப்புறம் இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்தேன், அதுவும் எங்கள் அப்பா சொல்லி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எனக்கு இப்போது எனக்கு அது வேணும், இது வேணுங்கிறது நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறேன் சப்கான்ஷியஸாக. அதை தாண்டி கோயிலுக்கு போய் சாமி முன்னாடி நிற்கும்போது எனக்கு நன்றியை தவிர்த்து ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம அப்சர்வ் பண்ணுறது தானே, நம்ம ஒரு நல்ல லிசனராக ஒரு நல்ல அப்சர்வராக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப நன்றி உணர்வோடு தான் ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி நான் உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு சேர் இருக்குது, இப்போ போனால் திங்கிறதுக்கு ஒரு சோறு இருக்குது, ஒரு ரூஃபுக்கு கீழே நான் வாழ்கிறேன், கை கால் நல்லா இருக்குது, என் கண் பார்க்க முடியுது, மூச்சில் சுவாசம் பேச முடியுது. எத்தனை பேர் எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க, எத்தனை பேரை விடுங்க. ஒரு ஸ்ட்ரே டாக் எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ கஷ்டப்படுது. ஒரு சோத்துக்கு, ஒரு 4 வேளை சோத்துக்கு அது எத்தனை அடி, எத்தனை அசிங்கம், எவ்வளோ அவமானம். அந்த சம்டைம்ஸ் பசியோடு படுக்குது. பசி அதுக்கு ஒரு கட்டத்தில் பழகிடுது. நம்மளால் நான் இருந்திருக்கேன் ஒரு ஃபேஸில், அதனால் என்னால் அந்த ஸ்ட்ரே டாக் கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது. பொங்கல் மட்டுமே தின்னு வளர்ந்த காலம் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அம்மா உணவகத்தில் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த காலமும் இருந்துச்சு. அப்போது சம்டைம்ஸ் அதுவும் சாப்பிடாம இன்றைக்கி காலையில் ஸ்கிப் பண்ணிட்டா மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், இப்படிலாம் நான் யோசித்து வாழ்ந்த காலமும் இருந்துச்சு என் லைஃப்பில். அப்போது ஒரு ஸ்ட்ரே டாக் கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அதுக்கு ஒரு சோறு கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம். அப்போ நம்மலாம் கடவுள் முன்னாடி போய் நின்று எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு மனசாட்சியே இல்லாமல் கேட்குறோமேடா, அப்படி தானே ஆயிடுது மைண்ட் செட்டு. அப்போ என்னால் ஒரு கோயிலுக்கு போனால் கிராட்டிடியூடாக மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது. ஐயோ சாமி நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி, நீ எனக்கு கொடுத்த பாடங்களுக்கு, அந்த டோனில் இல்லை, ஐயோ சாமி அந்த டோனில் இல்லை சொல்கிறேன். கடவுளே நீ எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி, நீ எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களுக்கு நன்றி, நீ என்னை ஒரு மேனாக உருவாக்குறீல்ல அதுக்கு நன்றி. எனக்கு இதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறதே தெரில. இதெல்லாம் தாண்டி என் குடும்பத்தை பார்த்துக்கோ, முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, அவ்வளோதான். சில விஷயங்கள் பொதுப்படியாக இருக்கு. ஏன் நம்ம என் குடும்பத்தை பற்றி, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பா, எனக்கு நான் இப்படி, எனக்கு இது வேணும், எனக்கு அவங்களுக்கு இது நடக்கும். கடவுளுக்கே வெறுப்பு வராது நம்ம மேலே. நீங்கள் சொல்கிற கடவுள் உண்மையாலுமே இருக்கார், மேலேருந்து உங்களை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, இப்படி கை மேலே கை வச்சு என்ன வேண்டா அப்படின்னு பார்த்துட்ருக்காருனே வச்சுப்போமே, அவருக்கே ஒரு மாதிரி காண்டாகாது. நேற்று ஒரு ரீல்ஸ் வேணாம், இது கடவுள் பற்றின டாப்பிக்கு, அது வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இந்த கோயிலில் போய் நீங்கள் வேண்டதாக இருக்கட்டும், 3:33 எந்திரிச்சு நீங்கள் அடிக்கடி லக்கி நம்பர்ஸ் பார்க்குறதுலாம் ஓகே, ஐ அக்செப்ட். யூனிவர்ஸ் ஏதோ ஒரு இதில் இட்ஸ் ட்ரைங் டு கெட் கனெக்டட் டு யூ, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் காட்டுது, அதெல்லாம் நம்பலாம். குட்டி குட்டி நம்பிக்கையில் தானே அழகான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது தப்பு கிடையாது. ஆனால் அதுதான் ரூட்டுன்னு நீங்கள் நம்பிடக்கூடாது. 3:33 கீழே 11:11 உட்காந்து இது பண்ணினா தான் இது நடக்குங்கிறது கிடையாது. நான் ஒரு புக்கில் படித்தேன், ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லி முடிச்சிட்றேன். நீங்கள் கடவுளை நம்புனீங்கன்னா கடவுள் படைத்த எல்லா இடமும் நல்ல இடம்தான், கடவுள் உருவாக்கின எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். இந்த நேரத்தில் வயிற்றை கிழித்து இந்த குழந்தைய வெளியெடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் முட்டாளாக போகவே கூடாது. இன்றைக்கி இருக்க மனுஷங்க அப்படி இருக்காங்க. இந்த டைமில் என் குழந்தைய வெளியெடுத்தால் தான் நல்லதுன்ட்டு, அது எப்படிடா அப்படி உங்களால் யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தான் தோணுது. ஏன்னா கடவுள்ன்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புனீங்கன்னா இன்னத்துக்கு கெட்ட நேரம் நல்ல நேரம், கெட்ட இடம் நல்ல இடம், கெட்ட பர்சன்ஸ் நல்ல பர்சன்ஸ், கெட்ட கடவுள் நல்ல கடவுள்,
ஓவராலாக நீ ஒரு ஒரு விஷயத்தை நம்புறே இல்லை. அப்போ நடக்கிறது எல்லாமே இட்ஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட், இட்ஸ் ஃபார் த பெட்டர், இட்ஸ் த பெஸ்ட் அப்போ நம்ம கடவுளை நம்பலை. கடவுள் மூலமாக நடக்கிற பிஸ்னஸையும் கடவுளை வச்சு நடக்கக்கூடிய அந்த சடங்குகளையுமே நம்பி அதுக்குள்ளேயே சிக்கி அதுக்குள்ளேயே சுழற்சி பெற்று வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு தோணுது. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படி தான். குமுலேட்டிவாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, த வே யூ ஃபீல் இட் கெட்ஸ் மேனிஃபெஸ்டேட்டட். இப்போ நான் காலங்காத்தால் எந்திரிச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு பழக்கம் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஏர்லி மார்னிங் சூரிய வெளிச்சம் வந்து என் உடம்புல படணுன்ட்டு. டு யூ வாண்ட் டு சூஸ் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் ஓவர் நேச்சுரல் சன் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம், நான் நேச்சுரல் சன்லைட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுதானடா சோர்ஸு. அந்த சோர்ஸ் உனக்கு பத்தலைங்கிறனால தான் இந்த சப்ளிமெண்ட்ஸே உள்ளே வருது. அப்போ டேரக்ட் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே எதுக்கு மாத்திரை, எதுக்கு லொட்டு லோசுக்குன்ட்டு அவ்வளோதான் லைஃப். அப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் அந்த பழக்கம் வந்து பழகிக்கிட்டு இருக்கேன். ஏர்லி மார்னிங் ஓடிடுறது, கரெக்டாக ஒரு 7:30 to 8:30 இல்லை ஒரு 8 o'clock, அந்த 8 to 8:30 அந்த டைமில் வந்து ஃபுல்லாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக இல்லை சொல்கிறேன், ஒரு பனியன் போட்டுட்டு மேலே போனேன் அப்படின்னா சூரிய பகவானை பார்த்து உட்காந்துடுறது. அப்போ எனக்கு என்ன எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண தோணுன்னா, கடவுளே எனக்கு இது வேணும், யூனிவர்ஸே எனக்கு இது வேணும், இப்படி ஸ்பெசிஃபிக்காக வேணும், இப்படி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கிடையாது. நான் தான் சொன்னேன், ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணுறது எனக்கு என்னமோ அது தெரில, எனக்கு அது வேண்டான்னு ஸ்பெசிஃபிக்காக தோணலை. ஸோ எனக்கு என்ன ஓவரால் மேனிஃபெஸ்டேஷன்னா, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் திருப்தியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ ஆரோக்கியமான இல்லை, பட் நான் என்னோடய உணர்வுகளை சொல்கிறேன். ப்ரெசென்ட்டில் இல்லை அப்படின்னாலும் ஐ ஃபீல் அப்படிங்கிறேன். ஸோ நான் என்னோடய உணர்வுகள் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தோட அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா என்னோடய லாங்குவேஜ் மூலமாக ஒர்க் ஆகும். அது ஒரு 30% 40% தான் ஒர்க் ஆகுது. இப்போ லாங்குவேஜ் மூலமாக நான் வந்து இதையும் சொல்லணும், மணி கம்ஸ் ஈஸிலி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி, மணி கம்ஸ் ஈஸிலி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லின்ட்டு நான் நிறைய யோசிச்சது உண்டு. அந்த மாதிரி நான் அந்த யோசிக்கிற டைம்லாம் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் காசு வந்தது உண்டு. எனக்கு அது ஷாக்கிங் தான். பட் மணி கம்ஸ் ஈஸிலி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நான் வாயை திறந்து சொல்லும் போது எனக்கு ஒரு 30% அது ஒர்க் ஆகுது. அப்படின்னா இந்த மணி கம்ஸ் ஈஸிலி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லிங்கிற ஃப்ரேஸை வந்து சீக்ரெட்டுங்கிற புக்கில் நான் படித்தேன். அதனால் அந்த ஃப்ரேஸ் எனக்கு வந்து மைண்டில் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ சப்கான்ஷியஸாக அந்த ஃப்ரேஸ் எல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ மணி கம்ஸ் ஈஸிலி அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இது நெக்ஸ்ட் வே ஆஃப் இன்னும் 30% ஒர்க் ஆகக்கூடியதை ஒரு 70% 80% எப்படி அட்ராக்ட் பண்ணுறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா உங்களோட உணர்வுகள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும். இந்த வைப்ரேஷன்ஸ் கனெக்ட் வித் யுவர் வைப்ரேஷன்ஸ். உங்களோட உணர்வுகள் தான் உங்கள் ஆறாவை வெளிப்படுத்தும். உங்களோட உணர்வுகள் நீங்கள் வாயை திறந்து ஒன்று சொல்கிறனால நீங்கள் அதுவாக மாறக்கான சான்ஸ் இருக்குது, விச் இஸ் 30%. அப்படின்னா வென் யூ ஃபீல் இட் பிகம்ஸ் 70% or 80%. ஸோ ஸ்டார்ட் ஃபீலிங். ஸோ இப்போ காலங்காத்தால் இப்போ நான் உட்காரேன்னா ஒரு இங்கே பாரு பிரபஞ்சமே, ஐ ஃபீல் ஸோ கம்ப்ளீட், ஐ ஃபீல் ஸோ கிராட்டிடியூட். ஏன்னா எனக்கு எல்லாமே நீ அமைச்சு கொடுத்துருக்க, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க என்னோடய லைஃப் பார்ட்னர், எனக்கு ரொம்ப ஹெல்த்தியான பேபிஸ் இருக்காங்க, என்னோடய அம்மா அப்பா அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ஃபினான்ஷியலி ஐ எம் ஸ்டேபிள். ஆஹா ஓஹோ இல்லை, பட் ஃபினான்ஷியலி ஐ எம் வெரி ஸ்டேபிள். சொசைட்டியில் ஐ எம் ஹோல்டிங் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டுவோர்ட்ஸ் பீப்புள் ஹோல்ட் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டுவோர்ட்ஸ் மீ. நான் ரொம்ப டீசெண்டாக அமைதியாக பகட்டுத்தன்மை இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். ஐம் ஃபீலிங் ஸோ கம்ப்ளீட். நன்றி. இது உணர்வு. நான் உணர்ந்து பார்ப்பேன், அதை கண்ணை மூடி உணர்ந்து பார்க்கும்போது இட் கெட்ஸ் ஃபாஸ்டர். நான் நம்புகிறேன். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 7 வருஷம் ஆச்சு. நானும் 3:33 உட்காந்து 3 டைம் எழுதி அதை 10 வச்சு பறக்க விட்டவன் தான் சொல்கிறேன். சிரிக்க கூட முடியல, எனக்கு எனர்ஜி போயிடுச்சு. பட் சொல்கிறேன், ஐயோ இது பெரிய வீடியோவாக வந்துருச்சு. தெரில, நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரில பார்ப்பீங்களான்ட்டு. என்னமோ ஒன்று அவள் தான் மேட்ரு. மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் இது சில விஷயங்கள் குமுலேட்டிவாக எடுத்துக்கோங்க அண்ட் ஸ்டார்ட் ஃபீலிங். மேனிஃபெஸ்டேஷனுக்கு இது ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மேனிஃபெஸ்டேஷனுக்கு உதவக்கூடிய ஒரு பெரிய இன்க்ரீடியண்ட் அப்படி சொல்லலாம். இப்போது வெறுமனே சாம்பார் சாதம் சாப்பிட்றக்கும் சாம்பார் சாதத்தில் ஒரு அப்பளத்தை போட்டு நொறுக்கி, கொஞ்சம் பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு, அதான் கோயிங் டுவர்ட்ஸ் த ஃபுட், கொஞ்சம் நொறுக்கி நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வறுத்து எடுத்து அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அந்த அப்பளத்து மேலே வச்சு அந்த சுட சுட சாம்பார் சாதத்தில் போட்டு எடுத்து அந்த 3ஐயும் சாப்பிடும்போது ஒரு திருப்தி வருது இல்லை? அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு சைடு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அந்த சைடு இன்க்ரீடியண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அதை நிறையா பேர்த்துக்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிங்க. வெளிப்படுத்துறதுக்கும் நிறையா விதம் இருக்குது. அது ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட். அது என்னென்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இது வந்து எப்படின்லாம் எனக்கு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1 மணி நேரம் பேசுவேன். தேவையா?
அதனால் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் எந்த இடத்துல ரொம்ப நன்றி உணர்வோடு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பேசிக்காகவே உங்கள் மைண்ட் செட் வந்து யூ ஸ்டார்ட் ஃபீலிங் கம்ப்ளீட். ஒரு இம்மென்ஸ் ப்ளஷரும் ஹாப்பினஸும் உங்களுக்கே தெரியாமல் அது வரும். எனக்கு இன்றைக்கி இருக்க இந்த உலகத்துக்கு, இன்றைக்கி எனக்கு இருக்க என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்காங்க, ஹெல்த்தி, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். அந்த தேங்க்ஸ் சொல்ல பழகுங்க. நன்றிங்கிறது ரொம்ப பெரிய உணர்வு, ரொம்ப நல்ல உணர்வு. இட்ஸ் அ பேசிக் ஹியூமன் திங். அது இருக்கணும் ஆஸ் அ ஹியூமனாக. ஒரு சாப்பிட்றதுக்கு உட்காடுறீங்களா, அதுக்கு முன்னாடி கண்ணை மூடி கடவுள்கிட்ட, கடவுளே இன்றைக்கி எனக்கு இந்த ஃபுட்டு கிடச்சிருச்சு, நாளைக்கு எனக்கு பீஸா வேணும் அப்படின்ட்டு இந்த உணவு என்கிட்ட வந்து சேர்ந்துச்சுல்ல, அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல, இதில் நிறைய விவசாயிகள் இன்வால்வ் ஆகிருக்காங்களா, அவங்க உழைப்பு இன்வால்வ் ஆகிருக்குல்ல, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய நன்றி அப்படின்னு அவ்வளோதான். அந்த நன்றி உணர்வு இருந்தால் போதும். அதுக்குன்ட்டு நம்ம விஷாலான மாதிரி உட்காந்து அப்படின்னு நீங்கள் மேலே தூக்கி போட்டு சாத்து ராயான்னு கடவுளுக்கே நீங்கள் டஃப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவரோட வே ஆஃப் சேயிங் தேங்க்ஸ் அப்படி இருக்கலாம். அதுவும் தப்பு சொல்கிறேன், நான் ஃபன்னுக்காக சொல்கிறேன். ஏதோ ஒரு அந்த கிராட்டிடியூட்னஸை நீங்கள் காட்டுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, நிறைய விதம் இருக்குது, நிறைய அதை பீப்புள்கிட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். நான்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டது தானே. இன்றைக்கி காலையில் ஒரு ப்ரோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த சப்ளிமெண்ட்ஸ் ஜிம் பற்றி தான். நான் ஒருத்தர்கிட்ட தான் நான் பேசினேன். அவருக்கு பின்னாடி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணி மறைஞ்சிருந்தார். இது சொல்கிறா, இது இந்த சப்ளிமெண்ட் சொல்லு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் பேசி முடிச்சுட்டு இவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவரையும் தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு. ஸோ நம்ம வந்து கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய விதங்கள் இருக்குது, நம்மளை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நன்றி உணர்வாக நம்ம முதல்ல ஃபீல் பண்ணணும். அது ரெண்டாவது ஸ்டெப்பு அதை எக்ஸ்ப்ரெஸும் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணி பழக ஆரம்பித்து அது அப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிங்களே. மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதும் நான் இன்றைக்கி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் யூனிவர்ஸ், ஐ ஃபீல் ஸோ மச் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் யூ, உனக்கு தான் இந்த கிரெடிட்ஸ்லாம் சேரும்ன்ட்டு அந்த நன்றி உணர்வு இட்ஸ் அ ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு. அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நிறைய நல்ல விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க. இந்த வீடியோ எப்படியும் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ பெருசு வீடியோ இன்றைக்கெல்லாம் யாருக்கு பொறுமை இருக்குது பார்க்குறக்கு. நானுமே எந்த நம்பிக்கையில் இதை அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. பார்க்குற 2000 ரூபாய்க்கு 2 மணி நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2000 வாங்குற பார்க்குற 2000 பேர்த்துக்கு. சரி ஓகேங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டாடா பை பேஸ். நான் தெரில நடுவில்லாம் இன்னும் நிறைய பேசிட்டேன், எனக்கு என்ன எப்படி உங்களுக்கு கன்வே ஒன்றும் தெரில. டாடா பை பேஸ் சொல்லிட்டு கிளம்பி நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். டாடா பை பை டாட்டா.